வணக்கம் மக்களே. டே 9 அப்படின்னு பல்கிங் சேலஞ்சு. காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சு இன்றைக்கி காலேஜ் போல். ஏன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியாதனால ஆஸ்பத்திரி அழைக்க வேறு இருந்துச்சு. அதோட காலைல 3 முட்டை, ஒரு தோசை, ஒரு பிரெட் எடுத்துக்கிட்டு கூட ஒரு கொய்யாக்காவும் கடிச்சிட்டு ஆஸ்பத்திரி கிளம்பியாச்சு. ஆஸ்பத்திரியில் கொஞ்ச நேரம் உட்கார சொல்லணும். போய் ஒரு டீயை போட்டுட்டு கூட இந்த பச்சை பயிர் வித்துட்டு இருந்தாங்க, அதை ஒன்று சாப்பிட்டுட்டு ஸ்டாலின் அங்கிள் போனார். வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அவரை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது சாக்கோஸ் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே இன்ஸ்டாகிராம் பக்கத்து போனால் நம்ம செல்வா ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் கமெண்ட் பண்ணுவார் நினச்சி கூட பார்க்கல. அவருக்கு ஒரு பெரிய சைஸ் உமா. அதை பார்த்த சந்தோஷத்துலேயே பிரெட்டும் முட்டையும் வச்சு பிரெட் ஆம்லேட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்மில் எனக்கு இன்றைக்கி தொடகரி ஒர்க் அவுட்டு. நான் வீக்லி 2 டைம் லெக்கு ட்ரெயின் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஹாம்ஸ்ட்ரிங் ஃபோக்கஸ்டாக இருக்கும், செகண்டு வாட்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேங்கனால ஹாம்ஸ்ட்ரிங் ஃபோக்கஸ்டாக ஃபஸ்ட்டு ஆர்டிஎல் ஒரு 3 செட்டு பண்ணிவிட்டு டேஸுக்கு சுமோ ஸ்கால் ஒரு 3 செட்டு, அப்புறம் சீட்டர் ஹாம்ஸ்ட்ரிங் கால் ஒரு 3 செட்டு, லெக் எக்ஸ்டான்ஷன் ஒரு 3 செட்டு, கடைசியாக காஃப் ரைஸை போட்டு லெக் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்புறம் சோடு ஒர்க் அவுட் குளிச்சிட்டேன். சோல்டருக்கு ஃபஸ்ட்டு வேரியேஷன்னா லேட்டர் ரைஸ் ஒரு செட்டு, அப்ரைட் ஒரு 3 செட்டு. சைடு பெல்ட்டு ஃபோக்கஸ் பண்ணும்போது ட்ராப்ஸும் லைட்டாக டார்கெட் ஆகிறனால சைடு பெல்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது ட்ராப்ஸையும் ட்ரைன் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ட்ராப்ஸுக்கு ஸ்டக்ஸு போட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீலாக ஒரு முட்டையும் பாலில் சத்து மாவு கலந்து சத்து மாவு கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு ஊற வச்ச கொண்டக்கடலை இருந்துச்சு, அதை தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்டுட்டு இன்றைக்கான நாளை முடிச்சிட்டேன். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.